வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மின்சார மீன்கள் எப்படி தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஊர்லலாம் மின் கம்பத்தில் 440 வோல்ட்ஸ் அப்படின்னு போட்டு அபாயம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. 440 வோல்ட்ஸ் அப்படிங்கிறது அபாயம் அப்படிங்கும்போது இந்த மின்சார மீன்கள் அதாவது இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸால் 650 வோல்ட்ஸ் வரைக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பொதுவாக அந்த மீன்கள்லாம் சவுத் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் அதிகமாக காணப்படுது. இந்த மீன் 2.25 மீட்டர் நீளமும் 22 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மீனால் ஒரு பெரிய குதிரையை 6 மீட்டர் தூரத்துக்கு தூக்கி எறிய முடியும். அந்த அளவுக்கு மின்சாரத்தை இதனால் உற்பத்தி பண்ண முடியும். இந்த மீன் தனது உணவுக்காக தன்னோட எதிரி மேலே ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், இதனால் இதோட எதிரியை ஈஸியாக கொள்ள முடியும். இது பெரும்பாலும் மீன்கள் மற்றும் தவளைகள் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடும். அதுபோக இது வாழ்கிற நதிகளில் காடுகளில் இருந்து விழுகிற விதைகள் பழங்கள் இதுகளையும் அதிகமாக சாப்பிடும். இந்த எலக்ட்ரிக் ஈலில் இதோட உடலில் 5 பகுதியில் ஒரு பகுதியில் மொத்த உடலுமே அடங்கிறது. மீதம் இருக்கிற 4 பகுதியில் தான் இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற உறுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு ஒரு பேட்டரி போல தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பேட்டரியில் நெகட்டிவ் சைடும் இருக்கும், பாசிட்டிவ் சைடும் இருக்கும். இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது தான் கரண்ட் பாஸ் ஆகும். அதே போல தான் இந்த மீன்லையும் தலைப்பகுதியில் பாசிட்டிவ் சைடும் வால் பகுதியில் நெகட்டிவ் சைடு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பகுதியுமே கனெக்ட் பண்ணி தான் இந்த மீன் தன்னுடைய மின்சாரத்தை பாஸ் பண்ணுது. இதோட வால் பகுதியில் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. இந்த சாக்ஸ் அப்படிங்கிற உறுப்பு மூலமாக ரொம்ப குறைஞ்ச அளவு தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது 5 வோல்ட்ஸ்லேருந்து 10 வோல்ட்ஸ் வரைக்கும் தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. இது எதுக்காக அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற மற்ற எலக்ட்ரிக் மீனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் மற்றும் அதோட டிஸ்டன்ஸ் அது இருக்கிற இடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த குறைஞ்ச அளவு மின்சாரத்தை இது பயன்படுத்துது. இந்த சாக்ஸ் அப்படிங்கிற உறுப்புக்கு அடுத்து தான் மெயின் ஆர்கன் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. அதற்கு அடுத்து ஹண்டர் ஆர்கன் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. இந்த 2 உறுப்பும் தான் மின்சாரத்தை சேமித்து வைக்கிறதுக்கும் அது தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது. இந்த மீன் இறந்து 9 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். இந்த மீனோட இந்த எலக்ட்ரிக்கல் பவருங்கிறது இதோட ஏஜ் அப்புறம் இதோட சைஸ் இதை பொறுத்தும் மாறுபடும். இதோட ஏஜ் அதிகமாக இதோட எலக்ட்ரிக்கல் பவரும் அதிகமாகிட்டே இருக்கும். இதோட வால் பகுதியில் எலக்ட்ரோசைட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த மீனோட வால் பகுதியில் அமைஞ்சிருக்கிற எலக்ட்ரோசைட்ஸ் மூலமாக தான் இந்த மீன் தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்குது. ஏறக்குறைய ஒரு மீனில் 2 லட்சம் வரைக்கும் எலக்ட்ரோசைட்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரோசைட் ஆனது 0.15 வோல்ட்ஸ் வரைக்கும் உற்பத்தி செய்யும். மொத்தம் 2 லட்சம் எலக்ட்ரோசைட் அப்படிங்கும்போது 650 வோல்ட்ஸ் மொத்தமாக உற்பத்தி செய்ய முடியும். இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ் எல்லா நேரத்துலையுமே தன்னோட எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணாது. அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரோசைட்டோட வெளிப்புறம் ப்ளஸ் ஆகும், உட்புறம் மைனஸாகவும் இருக்கும். இது மின்சாரத்தை பயன்படுத்தும் போது இந்த ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து தான் இதனால் மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ்லாம் எப்படி தன்னோட உடலில் மின்சாரத்தை உற்பத்தி செய்தோ அதே போல் செயற்கையான முறையில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு பல வருஷமாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா மெக்சிகன் பிரைஃபோர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து செயற்கை மின்னுறுப்பு ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஈல் மீன்கள் 650 வோல்ட்ஸ் வரைக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். இதே முறையை ஆராய்ச்சியாளர்கள் பின்பற்றி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் மீனில் எலக்ட்ரோசைட் தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொன்னேன். எலக்ட்ரோசைட்டில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அயனிகள் வினை புரிஞ்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி ஆகும். அதுபோல் இப்போ சயின்டிஸ்ட்லாம் ஒரு பிளாஸ்டிக் தாளில் ஹைட்ரோஜல் குமிழிகளில் உப்பு நீர் மற்றும் சாதாரணமான நீரை மாற்றி ஒட்ட வச்சுருக்காங்க. அதை சவுகளால் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த குமிழ்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளும்போது மின் வேதி வினை நடந்து 100 வோல்ட்ஸ் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தியானது. இது மின்சார ஈல் தயாரிக்கிற மின்சாரத்தை விட ரொம்பவே குறைவு தான். இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியை மேலும் செய்யும் போது மின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இதய துடிப்பு கருவி, கருவிழி மேல் பொறுத்துற மெய்நிகர் திரை, அப்புறம் செயற்கை கை கால் போன்ற உறுப்புகளை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான பேட்டரியை தயாரிக்க முடியும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.